வணக்கம். இன்று மாதவிடாய் நிறுத்தத்திற்கு பின் வரும் எலும்பு வலிமை பற்றி பேசப்போகிறோம். இது ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் இது நம்முடைய நீண்டகால உடல் வலிமைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பாகும். ஏனெனில் மாதவிடாய் நிறுத்தத்திற்கு பிறகு வரும் எலும்பு முறிவு மிகவும் ஆபத்தான உயிர்கொல்லி நோயாகும். எனவே தலைப்பிற்கு போகலாம். முதலாவதாக, வயது முதிரும்போது எலும்பு வலிமை எதனால் முக்கியம் என்பதை பற்றி பேசலாம். எலும்பின் வலிமை உயிரணுவின் செயல்பாட்டை பொறுத்தது. ஆஸ்டியோபிளாஸ்ட் உயிரணு புதிய எலும்பு செல்லை உருவாக்குகிறது. ஆஸ்டியோகிளாஸ்ட் உயிரணு பழைய எலும்பு செல்லை அழிக்கிறது. இந்த உயிரணுக்கள் உடலை சீராக வைத்துக்கொள்ள உதவுகின்றன. ஒரே இரவில் எலும்பு பலவீனம் ஆவதில்லை. இளமை கால ஆரம்பத்தில் பெரும்பாலருக்கு எலும்பு மிக உறுதியாகவே இருக்கும். ஆனால் வயது முதிரும் பொழுது நம்முடைய எலும்பு மெலிந்து போக ஆரம்பிக்கும். இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் பெரும்பாலானவை நமது கட்டுப்பாட்டிலே உள்ளது. உங்களுடைய இளமை கால வாழ்க்கை முறையை பொறுத்தே உங்களுடைய எலும்பின் வலிமை மாதவிடாய் நிறுத்தத்தின் பொழுதும் முதுமை காலத்திலும் இருக்கும். உங்களுடைய எலும்பின் அடர்த்தி பல காரணங்களால் பாதிக்கப்படும். இதில் 62% பாதிப்பு மரபணுக்களால் ஏற்படும் மற்றும் மீதமுள்ள 38% பாதிப்பு உங்களுடைய வாழ்க்கை முறை மற்றும் சுற்றுச்சூழல் காரணங்களால் ஏற்படும். எலும்பு முறிவின் முக்கியமான காரணங்கள் பின்வருமாறு: புகைப்பிடித்தல், மிக அதிகமாக மது அருந்துதல், நீண்ட மன உளைச்சல், கால்சியம் குறைபாடு, விட்டமின் டி குறைபாடு, முன்கூட்டிய மாதவிடாய் நிறுத்தம், உடல் இயக்கம் குறைதல் மற்றும் உடல் வலிமை குறைதல், முதுமையில் நீண்ட ஆயுளுடன் வாழ்வது, மரபணு, முக்கியமாக குடும்பத்தில் எலும்பு நோய் புரை இருந்தால். எலும்பு உறுதியாக இருப்பதற்கு மிகச் சிறந்த வழிகளில் ஒன்று கால்சியம் மற்றும் விட்டமின் டி இவற்றை சரியான அளவில் எடுத்துக்கொள்வதாகும். கால்சியம் எலும்பு வளர்வதற்கும் உறுதியாக இருப்பதற்கும் உதவி செய்கிறது. விட்டமின் டி கால்சியத்தை சரியான அளவில் கிரகித்து எலும்பில் சேர்ப்பதற்கு உதவி செய்கின்றது. கால்சியம் நமக்கு பால், பாலாடை, தயிர் மற்றும் கீரை வகைகளான ஸ்பினச், கேல் மற்றும் டோஃபு மூலமாக கிடைக்கின்றன. விட்டமின் டியை உணவுப் பொருட்களான கொழுப்பு மீன், முட்டை, மஞ்சள் கரு, வலுவூட்டப்பட்ட தானியங்களில் இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். சூரிய ஒளி உங்கள் மீது படுமாறி இருந்தால் உங்களது உடல் விட்டமின் டியை தயாரிக்கிறது. விட்டமின் டி அல்லது கால்சியம் உணவின் மூலம் போதுமான அளவில் கிடைக்காவிட்டாலோ தேவையான சூரிய ஒளி படாவிட்டாலோ விட்டமின் டி மற்றும் கால்சியம் மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய மருத்துவரிடம் இதை பற்றி கேட்கலாம். சில உடல்நலக் குறைகள், உதாரணமாக சர்க்கரை வியாதி, தைராய்டு நோய், குடல் நோய் போன்ற காரணங்களால் ஏற்படும் சிலியாக் நோய் மற்றும் சில மருந்துகள் எல்லாம் எலும்பு மெலிதலுடன் தொடர்புடையவை. சுறுசுறுப்பாக இருப்பது எலும்பு வலிமைக்கு அடுத்த முக்கிய காரணமாகும். எடை தாங்கும் பயிற்சிகளான நடைப்பயிற்சி, நடனங்களான ஜும்பா அல்லது அரோபிக்ஸ் மற்றும் வலிமை பயிற்சி போன்றவை உங்களுடைய எலும்பு வலிமையாவதற்கு உதவி செய்கின்றன மற்றும் உடல் வலிமை அதிகரித்து உடல்நிலை தடுமாறி விழுதல் மற்றும் எலும்பு முறிவு அபாயத்தை குறைக்கிறது. இப்பொழுது நமது எலும்பை பாதிக்கும் ஒரு சில பழக்க வழக்கங்களை பற்றி பார்க்கலாம். புகைப்பிடித்தல் மற்றும் அதிகமான மது அருந்துதல் காலப்போக்கில் எலும்பை வலுவிழக்கச் செய்யும். எனவே இந்த பழக்கங்களை முடிந்தவரை தவிர்க்கவோ அல்லது குறைக்கவோ செய்ய வேண்டும். நீண்ட கால மன அழுத்தம் கூட
எலும்பை மெலிவடையச் செய்யும். கடைசியாக, உங்களுக்கு எலும்புகள் உடைந்து இருந்தாலோ அல்லது உடையக்கூடிய அபாயம் இருந்தாலோ அல்லது குறைந்த அதிர்ச்சியால் வரக்கூடிய எலும்பு முறிவு இருந்தாலோ எலும்பின் வலிமையை தொடர்ந்து பரிசோதிப்பது மிகவும் அவசியம். டெக்ஸா ஸ்கேன் போன்ற எலும்பு அடர்த்தி பரிசோதனை எலும்பின் வலிமையை மதிப்பிட்டு உங்களுடைய சிகிச்சையை தொடர உதவும். உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து எவ்வளவு முறை இந்த பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய மருத்துவர் உங்களுக்கு பரிந்துரைப்பார். பல வகையான மருந்துகள் எலும்பு வலுவாகவும் உடையும் அபாயத்தை குறைக்கவும் உதவி செய்கின்றன. ரிலாக்சிஃபன் போன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட ஈஸ்ட்ரஜன் ஏற்பி மாடுலேட்டர் எனப்படும் சேர்ம் உங்களுடைய முதுகெலும்பை பாதுகாக்கிறது. பிஸ்பாஸ்பனேட்ஸ் வகையைச் சார்ந்த அல்ட்ரோனேட் அல்லது ஜெலோட்ரானிக் அமிலம் உங்களுடைய முதுகெலும்பு, இடுப்பு மற்றும் பிற எலும்புகளை பாதுகாக்கிறது. மற்ற மருந்துகளான பாராதைராய்டு ஹார்மோன் சோதனை அல்லது ரொமசோசுமாப் புதிய எலும்புகளை உருவாக்கவும் எலும்பு முறிவு அபாயத்தில் இருப்பவருக்கு குறுகிய கால சிகிச்சையாகவும் உதவி செய்கிறது. 6 மாதத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து டெமோசுமாப் ஊசி மருந்தை எடுத்துக்கொண்டால் நல்ல பலனை தரும். மாதவிடாய் நிறுத்தத்தின் பொழுது ஹார்மோன் சிகிச்சை எலும்பு வலிமைக்கு உதவி செய்கிறது. ஆனால் அது எல்லோருக்கும் சரியான சிகிச்சை அல்ல. விட்டமின் டி மாத்திரைகள் எலும்பு மற்றும் தசைகளை வலுவாக்க உதவி செய்கிறது. அதே சமயம் கால்சியம் அளவு தேவையான அளவு இருக்கிறதா என்பதை தொடர்ந்து பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மாதவிடாய் நிறுத்தத்திற்கு பிறகு எலும்பை பாதுகாப்பது மிக முக்கியம். ஒட்டுமொத்த உடல் நலம் மற்றும் வாழ்க்கை தரத்திற்கு எலும்பு வலிமை இன்றியமையாதது. எலும்பை வலுவாக்கும் பல வகையான உத்திகள் உங்கள் உடல் நலத்திற்கும் உதவி செய்கின்றன. கால்சியம் மற்றும் விட்டமின் டி தேவையான அளவு எடுத்துக்கொள்ளவும், சுறுசுறுப்பாக இருக்கவும், தீமை தரும் பழக்க வழக்கங்களை ஒதுக்கி வைக்கவும் நினைவில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு மற்ற நோய்களோ அல்லது மருத்துவ சிகிச்சைகளோ இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையை பெற வேண்டும். ஏனெனில் அவை எலும்பு வலிமையை பாதிக்கலாம். உங்களுக்கு அதிக பாதிப்பு இருக்குமானால் உங்களின் மருத்துவர் உங்களின் எலும்பு அடர்த்தியை தொடர்ந்து பரிசோதிப்பதன் மூலம் கண்காணித்துக் கொள்வார். உங்களுக்கு ஏதாவது எலும்பு வலிமை பற்றிய சந்தேகங்கள் அல்லது கவலை இருக்குமானால் உங்கள் மருத்துவரிடம் பேசுவதற்கு தயங்க வேண்டாம். வலிமையான மற்றும் ஆரோக்கியமான எலும்புகளே மிக முக்கியம்.